காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி. தேர்தலுக்கு பேசி இருக்க முடியாது, பேசவும் கூடாது. ஆனா என்னை பொறுத்தவரையில் யார் நல்லாட்சி தந்தாலும் அது காமராஜர் ஆட்சி தான். இன்னைக்கு ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகின்றேன். ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைக்கலாம். காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது கங்களை போன்றவர்கள் எல்லாம் சொல்லலாம். எல்லோற்றையும் விட நல்ல அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் துணை நின்றாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. சில தவறுகள் இருக்கலாம், அதை திருத்திக் கொள்வோம். ஒருவேளை தப்பி தவறி இங்கே ஓபிஎஸும் இபிஎஸும் போன்றவர்கள், பரதேசி சீமானை போன்றவர்கள் வந்து உட்கார்ந்து விட்டால், பிஜேபியை போன்றவர்கள், இன்னொரு பைத்தியம் இருக்கின்றதே அண்ணாமலை என்று, அது போன்ற பைத்தியங்கள் வந்து அமர்ந்து விட்டால் எவ்வளவு கேவலமாக ஆட்சி இருக்கும் என்பதை விட நம்முடைய நிலைமை என்ன ஆகும், அதையும் விட நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். பெயர் முக்கியம் கிடையாது, செய்கின்ற காரியம் தான் முக்கியம். இன்றைக்கு பெண்களுக்கு எவ்வளவு வசதிகளை நாம் செய்திருக்கின்றோம். நாம் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கின்றார். பேருந்துகளிலே இலவசம், மாதத்திற்கு 1000, கல்லூரியிலே படிக்கின்ற பெண்களுக்கு 1000, 6000 என்று வரிசையாக நல்ல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இத்தனைக்கும் கேடியின் ஆட்சி மத்தியிலே இருக்கின்றது. ஆட்சி நமக்கு வெள்ள நிவாரணம், புயல் நிவாரணம் கூட 1 பைசா தரமாட்டேன் என்று சொல்கின்றார். எத்தனையோ 1000 கோடி கேட்டதற்கு வெறும் 287 கோடி தந்திருக்கின்றார்களே ஒழிய அதை தவிர ஏதாவது தந்திருக்கின்றார்களா? கிடையாது. இன்னொன்று, நிம்மி என்றால் நிர்மலா சேர்க்கிறார். நிம்மி ஏதோ கொஞ்சம் அந்த நிம்மி அந்த வாழு வாழு கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. காரணம், அவருடைய கணவனே தினந்தோறும் அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த கணவனையும் புரியவில்லை, அந்த மனைவியையும் புரியவில்லை. 2 பேரும் நாய்களை போல் தடை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, எப்படி ஒரே இடத்தில் இருக்கின்றீர்கள்? 2 பேருக்கும் கணிப்பதிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றதா என்று எனக்கு புரியவில்லை. எவ்வளவு கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். பொய் பேசுவதற்கு என்ன சொல்ல ஆரம்பத்தில் நாடு ஒரு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. இப்போது இடத்தை பரபரப்பான மற்றும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் அப்டேட்ஸுடன் சப்ஸ்கிரைப் செய்திருங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.